சோல் நாவல் பகுதி 12. நங்கிரியான் மகள் மாதாயி நிறைசூலியாகிப் போனாள். பிறக்கப் போகும் குழந்தைக்கு தகப்பன் இன்னார் என்று சொல்ல முடியாத தவிப்பில் வெம்பி குமைந்து பொம்மையாய் நடமாடிக் கொண்டிருந்தாள். நங்கிரியானும் அவன் பெண்டாட்டியும் தனியே அழுதாலும் தன் மகளுக்கு முன்னால் சந்தோஷத்தைக் காட்டி நடித்து கொண்டிருந்தார்கள். குடுகுடுப்பைக்காரன் தெய்வக் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு போனதையும் அவ்வப்போது நினைத்து சிரித்தாலும் நங்கிரியானை கொஞ்சம் பயமும் கவ்விக்கொண்டது. மாதாயி ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தான். மாதாயி ஊர்க்கூட்டத்தில் தன் அப்பன் சொன்னதை நினைத்து நினைத்து அழுது மருகினாள். அவள் காதுகளில் அந்த சொற்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. தன் வயிற்றில் குழந்தை நெளியும் போதும் காலுதைக்கும் போதும் காதுகளில் ரிங்காரமிட்டன. சாமிமாரா, மாதாயி என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா